மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வீட்டிலிருந்து காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். அதான் தற்பொழுது அவருடைய உடலானது எடுத்து செல்லப்படுகின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றது. டாக்டர் மன்மோகன் சிங்கை இந்த பொதுமக்களுக்கும் உலகத்திற்கும் அறிமுகப்படுத்திய கட்சியான காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைமையகத்திற்கு தற்பொழுது எடுத்து செல்லப்படுகின்றது. அங்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவரும் அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உடலானது வைக்கப்பட இருக்கின்றது. அதன் பிறகு அங்கிருந்து அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இறுதியாக ஒருமுறை இந்திய தலைநகர் டெல்லியில் தற்பொழுது பாரதத்தின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய உடலானது டெல்லி சாலைகளில் தற்பொழுது இறுதி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அங்கு காங்கிரஸ் தலைமையகத்திற்கு அவருடைய உடலானது தற்பொழுது எடுத்து செல்லப்படுகின்றது. அவர் இறந்த தினம் 26ஆம் தேதி பிறந்து 26ஆம் தேதியே அவர் மறைந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 26 செப்டம்பர் 1932ஆம் ஆண்டு அவர் பஞ்சாபில் பிறந்தவர். தற்பொழுது 26 டிசம்பர் தேதியில் அவர் மறைந்திருக்கின்றார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் பஞ்சாபில் பிறந்து தனது பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கின்றார். இந்தியாவிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி படித்து பட்டம் பெற்று பொருளாதார ஒரு வித்தகராக அவர் இருந்திருக்கின்றார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் அவரை அறிமுகப்படுத்தியது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான் அவரை அறிமுகப்படுத்தியது. அதன் அடிப்படையில் தான் அவர் ஒரு பொருளாதார அமைச்சராகவும் இருந்து, நிதியமைச்சராக இருந்து இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அதன் அடிப்படையில் பிரதமராகவும் அவர் முன்னிறுத்தப்பட்டார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பல்வேறு தலைவர்கள் இருந்தார்கள். பிரதமராகக்கூடிய தகுதியுடைய பல்வேறு தலைவர்கள் இருந்தார்கள். அவ்வாறு இருந்த போதிலும் கூட டாக்டர் மன்மோகன் சிங் உடனடியாக 2004ஆம் ஆண்டு பிரதமராக அறிவிக்கப்பட்டார். அந்த அடிப்படையில் அவர் கிட்டத்தட்ட 10 வருடம், அதாவது 2 முறை இந்திய பிரதமராக பதவியில் இருந்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் காங்கிரஸ் கட்சி அவரை 10 வருடங்கள் பிரதமர் பதவியில் வைத்து பொதுமக்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தியது என்றுதான் கூற வேண்டும். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் பிரதமர் பதவியில் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் தற்பொழுது அவர் மறைந்திருக்கின்றார். இறுதியாக ஒரு முறை அவர் இந்த கட்சிக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்து செயல்பட பாரத பிரதமர் ஆனாரோ, தற்பொழுது அந்த கட்சியினுடைய தலைமையகத்திற்கு அவருடைய உடலானது எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கு நாம் பார்த்தது போல காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தில் அங்கிருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது கூடியிருக்கின்றார்கள். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிகவும் தீவிரமாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு தலைவர்களும் அங்கு கூடியிருக்கின்றார்கள். அங்கு தற்போது ஒரு 9:30 மணி வரையில் அவருடைய உடலானது காங்கிரஸ் தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அங்கு அவருக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவார்கள். நாம் நேற்று பார்த்தது போல நேற்று முன்தினம் இரவே அவருடைய உடலானது டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டு நேற்று முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நேற்று குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், அதுபோல அமைச்சர்கள், பல்வேறு முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், பல்வேறு கட்சி தலைவர்கள் என பல பிரமுகர்களும் நேற்று அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவருக்கு எந்த கட்சி அங்கீகாரம் கொடுத்ததோ அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையகத்தில் அவருடைய உடலானது வைக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அங்கு அவருக்கு இறுதி அஞ்சலியானது அங்கு செலுத்தப்பட இருக்கின்றது. அதன் பிறகு நான் பார்த்தது போல இறுதிச் சடங்கானது டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய நிகம்போத் காட் அப்படின்ற அந்த இடத்தில் தான்
இன்று காலை 11:45 மணி அளவில் இறுதிச் சடங்கானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முழு ராணுவ மரியாதையுடன் அரசு இறுதிச் சடங்குகள் நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் அனைத்து விதமான ஏற்பாடையும் செய்யுமாறு ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகமானது கூறியிருந்தது. இந்த நிகமோத் காட் எனப்படக்கூடிய அந்த இடமானது டெல்லியில் யமுனை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையின் பின்புறத்தில் டெல்லியின் ரிங் ரோட்டில் இது அமைந்திருக்கின்றது. அங்கு அந்த யமுனை ஆற்றின் நீருக்கு செல்லும் தொடர்ச்சியான குளியல் மற்றும் சடங்கு படிநிலைகளை அங்கு அது கொண்டிருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான தகன மையமாக இது அறியப்படுகின்றது. இந்த இறுதிச் சடங்குகள் நாள்தோறும் அங்கு கிட்டத்தட்ட 50-60 உடல்கள் எரிவூட்டப்படுகின்றன. சோதனை அடிப்படையில் தற்பொழுது இந்த மகாபாரத சகாப்தத்தில் படைப்பின் கடவுளான பிரம்மா இங்கு குளித்து தனது இழந்த நினைவை மற்றும் புனித புத்தகங்களை இந்த இடத்தில் மீட்டெடுத்ததாக நம்பப்படுகிறது. எனவேதான் இந்த நிகம்போத் காட், அதாவது அறிவை உணர்ந்து கொண்ட இடம் என்று அது பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில்தான் தற்பொழுது மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் டாக்டர் மன்மோகன் சிங்குடைய உடலானது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையகத்தில் வைக்கப்பட்டு அவருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்த உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவருடைய இறுதி பயணமானது தொடங்கவிருக்கின்றது. ஆண்டன், விவரங்களுக்கு நன்றி.